வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை விக்ரமாதித்யன் கதை. வேதாளத்தை இரண்டாவது முறையாகவும் இறக்கி இரண்டாவது கதையை கேட்ட விக்ரமாதித்யன் கதைக்கான நீதியை சொன்னதும் வேதாளம் பறந்து போய் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்க ஆரம்பிச்சது. மூன்றாவது தடவையா விக்ரமாதித்யன் வேதாளத்தை இறக்கி தன்னுடைய தோள்களில் சுமந்துக்கிட்டு நடந்து வரும் பொழுது மூன்றாவது கதையை சொன்னது நம்ம வேதாளம். மூன்றாவது கதையின் பெயர் யமுனா நதிக்கரையில். யமுனா நதியில பிரம்மஸ்தலம்னு ஒரு இடம் இருந்தது. அங்க அக்னி சுவாமின்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தாரு. நீதி நெறியையும் கடவுளோட நம்பிக்கையையும் பின்பற்றி ரொம்ப எளிமையா வாழ்ந்து வந்தாரு அக்னீஸ்வர சுவாமிகள். அவருக்கு மந்திராவதின்னு ஒரு பெண் இருந்தா. மந்தாராவதிய பத்தி சொல்லணும்னா ரம்பை ஊர்வசிக்கு இணையா கூட மந்தாராவதியோட அழக நம்ம சொல்ல முடியாது. அவ தேவலோகத்து கண்ணியை விட அழகும் பொலிவும் நிறைஞ்சவளா இருந்தா. மந்தாராவதியோட அழகு அக்னி சுவாமிகளுக்கு ஒரு விதத்துல பயத்தையும் ஒரு விதத்துல நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்தது. மந்தாராவதிய அக்னி சுவாமி அவர்கள் ரொம்ப மறைவாவே வளர்த்துட்டு வந்தாரு. அக்னி சுவாமியோட மனைவியும் அக்னி சுவாமியும் மட்டும்தான் மந்தாராவதியை தொட்டே பேச முடியும். மந்தாராவதிக்கு தேவையான கல்வி அறிவு, நடைமுறைக்கான அறிவு எல்லாத்தையும் வீட்டில் இருந்தே அக்னி சுவாமிகள் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு முறை மந்தாராவதி கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மந்தாராவதிய அக்னி சுவாமி அவர்கள் அவங்க மனைவியோட கோவிலுக்கு கூட்டிட்டு போனாரு. கோவில் சுவாமி தரிசனம் முடிஞ்சரும் மந்தாராவதியும் அவங்க அம்மாவும் கோயில் படிக்கட்டுல தனிச்சு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல 3 இளைஞர்கள் மந்தாராவதியோட அழகான உருவத்தையும் பொலிவான முகத்தையும் பார்த்தாங்க. அங்கேயே 3 பேருக்கும் மந்தாராவதிய பிடிச்சு போயிருச்சு. 3 இளைஞர்களும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா வளர்ந்தவங்க. மந்தாராவதிய தாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மந்தாராவதியின் தந்தைய தேடி போனாங்க. கோயில்ல அக்னி சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அங்க போய் அக்னி சுவாமிகள் கிட்ட முறைப்படி மந்தாராவதியை எங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு 3 இளைஞர்களும் கேட்டாங்க. இதை கேட்ட அக்னி சுவாமிக்கு அதிர்ச்சி. சரி, உங்க 3 பேர்ல ஒருத்தனுக்கு நான் என் மகளை தரேன், 3 பேரோட தகுதிகளை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல 3 பேர்களும் நல்ல படித்த இளைஞர்கள், செழுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. 3 பேர்கள் கிட்டையும் தனித்திறமை இருந்தது. இதெல்லாம் கேட்ட அக்னி சுவாமி அவர்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உங்க 3 பேர்ல மந்தாராவதிக்கு யார பிடிக்குதோ அவனுக்கு என் மகளை நான் திருமணம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்றார். இத கேட்டதும் 3 பேரும் ஒரு பதில சொன்னாங்க. அது என்னன்னா, மந்தாராவதி யார கல்யாணம் பண்ணிக்கிறாளோ மற்ற இருவரும் இறந்து போயிடுவோம். மந்தாராவதி இல்லாத வாழ்க்கைய நாங்க 3 பேரும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. பார்த்த மாத்திரத்திலே அவளோட நாங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம். இத கேட்டதும் அக்னி சுவாமி அவர்களுக்கு ஒன்னும் புரியல. இவங்க உண்மையாவே பைத்தியமா இல்ல ஏதாவது பிரச்சனையில வந்திருக்காங்களா, இவங்களை இந்த நேரத்துல சமாதானப்படுத்தி அனுப்பிடுவோன்னு நினைச்சு அக்னி சுவாமி அவர்கள், அப்பா தம்பிகளா 3 பேரும் இப்படி உயிரை விட்டுறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி கோவில்ல பயமுறுத்தாதீங்க, நீங்களா பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு பல்லக்குல ஏறிடுறாரு. மந்தாராவதியும் அந்த பல்லக்குல அமைதியா அமர்ந்திருக்காங்க. நடந்ததை மந்தாராவதி கிட்ட சொல்றாரு அக்னி சுவாமி அவர்கள். உடனே மந்தாராவதி, அந்த 3 இளைஞர்களில ஒருத்தரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டா மத்த இருவரும் இறந்து போயிடுவாங்க, அந்த பாவம் என்னையே சாருமப்பா, இத பத்தி எதுவும் பேச வேண்டாம், நான் 3 இளைஞர்களையும் திருமணம் செய்ய போவதே கிடையாது அப்படின்னு சொல்லி மந்தாராவதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த 3 இளைஞர்களும் மந்தாராவதி வீட்டை எப்படியோ தேடி தினமும் வாசல்லையே நின்னுட்டு இருப்பாங்க. மந்தாராவதிக்கு வேற ஏதாவது மாப்பிள்ளை வரன் வந்தாலும் சரி, இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு தான் மந்தாராவதி சொந்தம், இந்த கல்யாணம் நடந்ததுன்னா நாங்க 3 பேரும் அங்க மணமேடையில தற்கொலை பண்ணிப்போன்னு சொல்லி மிரட்ட மந்தாராவதிக்கு ரொம்ப நாட்களாகவே திருமணம் ஆகாமலே இருந்தது. இப்படியே நாட்கள் கடந்து பல வருடமா ஆயிடுச்சு. ஒரு நாள் மந்தாராவதிக்கு உடல்நிலை சரியில்லாம போய் மந்தாராவதி
இறந்தும் போயிடுறாங்க. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அக்னி சுவாமி அவர்கள் மந்தாராவதிய மயானத்துல கொண்டு போய் தன்னுடைய உயிரே போன மாதிரி அங்க விறகுகளை அடக்கி எரிச்சிட்டு வந்துடுறாரு. இந்த 3 இளைஞர்களும் மந்தாராவதியோட பிரேத உடலை தொடர்ந்து போறாங்க. தொடர்ந்து போய் மயானத்துல இப்படி ஒரு காட்சி நடந்ததும் முதல் இளைஞர் என்ன பண்றாரு, அழுது அங்கேயே ஆர்ப்பாட்டம் பண்ணி, உங்க 2 பேரால தான் நான் மந்தாராவதியை இழந்துட்டேன், அவளோட மிச்சம் இருக்க எச்சி இருக்க சாம்பலை நான் விடுற மாதிரி இல்லை, நான் மந்தாராவதி எரிஞ்ச இடத்துல அவளோட சாம்பல் இருக்க இடத்துல ஒரு குடிசைய போட்டு இந்த மயானத்திலேயே வாழ போறேன் அப்படின்னு சொல்லி குடிசை போடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய போயிட்டார். 2வது இளைஞர், நான் மந்தாராவதியோட எலும்புகளையும் பிடி சாம்பலையும் எடுத்துக்கிட்டு போய் காசில கரைச்சி அவ திரும்பவும் மறுபிறவி எடுத்தா என்னையே வந்து அடையணும்னு வேண்ட போறேன்னு சொன்னார். 3வது இளைஞர் என்ன பண்ணாருன்னா, நான் துறவியா போறேன், மந்தாராவதி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு அவரு துறவியா கிளம்பிட்டார். முதல் இளைஞர் மந்தாராவதி எரிஞ்ச இடத்துலயே ஒரு குடிசைய போட்டு அவளுடைய சாம்பலோடவே வாழ்ந்துட்டு வந்தாரு. 2வது இளைஞர் ராமேஸ்வரம் காசியை நோக்கி பயணப்பட்டார். 3வது இளைஞர் துறவியா தேசாந்திரம் போக ஆரம்பிச்சாரு. நாடு விட்டு நாடு தேசாந்திரம் போக ஆரம்பிச்சார். ஒரு நாள் அப்படி தேசாந்திரம் போகும்பொழுது ஒரு பெரிய கோயில்ல சாமி தரிசனத்துக்காக போயிருந்தார். அந்த கோயில் பூசாரிக்கு சில உதவிகளை செஞ்சாரு அந்த 3வது இளைஞர். உடனே அந்த கோயில் பூசாரி, ஐயா நீங்க ரொம்ப தூரமா பயணம் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஓய்வு தேவை, நீங்க இன்னைக்கு என் கூட வந்து சாப்பிட்டு என்னோட வீட்லயே தங்கி ஓய்வெடுங்கன்னு சொல்ல, இந்த 3வது இளைஞரும் அந்த பூசாரி கூட வீட்டுக்கு போனாரு. அந்த பூசாரி வீட்டுல அந்த இளைஞருக்கான வரவேற்பை கொடுத்து, அவர் துறவியா இருக்காரு இல்லையா, அவருக்கான எல்லா மரியாதையும் செஞ்சு உணவு பரிமாறப்படுது. ரொம்ப நீண்ட நாட்கள் கழிச்சு அவ்வளவு உணவையும் பார்த்த அந்த துறவி நன்றி சொல்லிட்டு, கடவுளுக்கும் அந்த பூசாரிக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி சொல்லிட்டு உணவை சாப்பிட போகும்பொழுது பூசாரியோட மகன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் அடறானே தெரியல, யாராலையும் சமாதானப்படுத்தவும் முடியல. இந்த அழுகையில நம்ம இந்த துறவியா இருக்க அந்த வாலிபரால சாப்பிடவும் முடியல. கடைசியா என்ன பண்றாரு இந்த 3வது இளைஞர், அந்த குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு சமாதானம் பண்ண முயற்சி பண்றாரு. அந்த குழந்தை கொஞ்சமும் சமாதானமே ஆகல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டோட வேலைக்காரி என்ன பண்றா, அந்த குழந்தைய எடுத்து அந்த அடுப்புல இருக்க தக நெருப்புல வீசிடுறா. குழந்தை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இத பார்த்த அந்த துறவியா இருக்க அந்த 3வது இளைஞருக்கு தலையே சுத்திடுது. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம கிறங்கி போய் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. பூசாரியானா எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கார். இத பார்த்ததும் அந்த 3வது இளைஞருக்கு கடும் கோபம் வந்துடுது. ஐயா, இப்போ நான் துறவியா இருக்கேன், என்னுடைய சாபம் பலிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மகனை ஒரு வேலைக்கார பெண் கண் முன்னாடி இப்படி ஒரு கோலத்துல செய்யறா, நீங்க என்ன கோபம் பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு கேட்க, பூசாரி அவர்கள், ஐயா பொறுங்கள், முதல்ல தண்ணீர் குடிங்க, நீங்க இந்த விருந்த சாப்பிட்டு முடிங்க, நான் பிறகு சொல்றேன்னு சொல்றாரு. உடனே அந்த துறவியா இருக்க 3வது இளைஞர், இந்த வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், எவ்வளவு பாவப்பட்ட வீடு இது, ஒரு குழந்தை அடம் பிடிச்சா இப்படி பண்ணுவீங்களான்னு மேற்கொண்டு தர்க்கம் பண்றாரு. பூசாரிக்கு இந்த இளைஞரை சமாதானம் பண்ணவே முடியல. உடனே பூசாரி என்ன பண்றாரு, உள்ள போய் பரணை மேல இருக்க ஒரு பழைய பெட்டியை கொண்டு வந்து அதுல இருக்க ஒரு புத்தகத்தை எடுக்கிறார். அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தோட சாவி போட்டு திறந்து அதுல 3வது பக்கத்துல இருக்க ஒரு மந்திரத்தை சொல்றாரு. நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த அடுப்பு உள்ள கை விட்டு ஒரு சின்ன எலும்பு துண்டையும் சாம்பலையும் எடுத்துட்டு வந்து ஒரு மேசை மேல வச்சு அந்த மந்திரத்தை 3 முறை சொல்றாரு. உடனே அந்த குழந்தை உயிர் பெற்று திரும்ப வந்துடுறான். இத பார்த்தனும் அந்த 3வது இளைஞர் துறவியா இருக்காரு இல்லையா, அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. என்ன ஐயா இது அதிசயம்னு சொல்ல, ஐயா துறவியாரே, நீங்க இளைஞரா இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னோட பரம்பரையே அஷ்டமா சித்திகளை
பயிற்சி செஞ்ச பரம்பரை. இந்த கலியுகத்துல இந்த அஷ்டமா சித்திகளோட பயன் எடுபடாது. பணம் தான் எல்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு தேவைப்படும் பொழுது இந்த சஞ்சீவி புத்தகத்துல இருந்து சில மந்திரங்களை பயன்படுத்திக்குவேன். அவ்வளவுதான். என்னது இது? இந்த மந்திரத்தோட பேர் என்ன? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? இவ்வளவு பெரிய சக்தி கூட இருந்தும் ஒரு கோவில் பூசாரியா இருக்கீங்களே. ஐயா, இது கலியுகம். நம்ம அஷ்டமா சித்திகளை வச்சு எதுவும் பண்ண முடியாது. கெட்டவன் என்ன இந்த புத்தகத்துல இருக்க மந்திரத்தை கெட்ட வழியில பயன்படுத்த சொல்றான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு தேவைப்படும் பொழுது நான் இதை பயன்படுத்திப்பேன். எப்பவும் அது பரண்ட மேலேயே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை மூடி, அந்த பெட்டியை மூடி, மறுபடியும் அந்த பரண் மேலேயே கொண்டு போய் போட்டுடுறாரு. இதெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் ஆஸ்வாசமான அந்த துறவியா இருக்க அந்த 3வது இளைஞர் அந்த விருந்து சாப்பிடுறாரு. இந்த துறவியோட சேர்ந்து அந்த பூசாரியும் பூசாரியின் மகனும் விருந்த சாப்பிடுறாங்க. வேலைக்காரி சிரிச்ச முகத்தோட பரிமாறுறா. எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. ஐயா, நான் குடும்பம் நடத்துற வீட்டுல நான் தங்க கூடாது. நான் ஒரு துறவியா என்ன நான் மாத்திக்கிட்டேன். அதனால இந்த வீட்டுல நான் தங்கறது ஆகாது அப்படின்னு சொல்ல, பூசாரி வெளியில இருக்க திண்ணைய உங்களுக்காகவே நான் தயார் பண்ணி இருக்கேன். நீங்க போய் தாராளமா படுத்து ஓய்வெடுங்க. கதவு திறந்தே இருக்கும். நீங்க எப்ப வேண்டுமானாலும் எங்களை உதவிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. திண்ணையில படுத்த இந்த 3வது இளைஞர், அதான் அந்த துறவியா இருக்காரு இல்லையா, 3வது இளைஞர், அவருக்கு தூக்கமே வரல. அவரு சில விஷயங்களை யோசிக்கிறார். யோசிச்சு ஒரு முடிவுக்கு அந்த திண்ணையிலிருந்து எழுந்து மெதுவா நடந்து போறாரு. அந்த பரண் மேலையில இருக்க அந்த பழைய பெட்டியை எடுக்கிறாரு. அதோட புத்தகத்துல இருக்க எல்லாத்தையும் வாசிக்கிறாரு. வாசிச்சதும் 2ஆம் ஜாமம் ஆகுது. அந்த புத்தகத்தை திருடலான்னு முடிவு பண்றாரு. அந்த புத்தகத்தை திருடுறதுக்காக மன்னிப்பு கடிதத்தை ஒன்றை எழுதி அந்த பெட்டியில வச்சுட்டு அந்த புத்தகத்தை திருடி எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த நேரம், அதாவது இந்த 3வது இளைஞர் அந்த சஞ்சீவி புத்தகத்தை திருடிட்டு வர நேரம், இந்த ராமேஸ்வரம் போன இன்னொரு இளைஞரும் 2வது இளைஞரும் வந்துடுறாரு. முதல் இளைஞர் மட்டும் அந்த மயானத்திலே மந்தாரா தேவியை நினைச்சு அழுது உணவு உறக்கம் இல்லாம ரொம்ப வாடி போயிருக்காரு. இவங்க 3 பேரும் மயானத்துல சிந்திக்கிறாங்க. சந்திச்சதும் முதல் இளைஞர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால மந்தாராவதிய பிரிஞ்சு இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. உடனே 2வது இளைஞர், நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா காசி விஸ்வநாதர் எனக்கு அவளுக்கு மறுபிறவிய கொடுத்து எனக்கே மனைவியாக்குவாருன்னு சொல்றாரு. அட முட்டாள் பசங்களா, உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். நம்மளால மந்தாராவதியோட, அதாவது என்னால மந்தாராவதியோட உயிரை திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சாத்தியம்னு கேக்குறாங்க. நீ போய் உன் குடிசைக்குள்ள மந்தாராவதியோட சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் ஒரு பிடி எடுத்துக்கோ, அவளோட எலும்பு துண்டு ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே முதல் இளைஞரும் அந்த குடிசைக்குள்ள போய் ஒரு பிடி சாம்பலையும் ஒரு துண்டு எலும்பையும் கொண்டு பூமியில வைக்கிறார். பூமியில வச்சதும் அந்த 3வது பக்கத்துல இருக்க சஞ்சீவி மந்திரத்தை அந்த 3வது இளைஞர் 3 முறை சொல்ல நம்ம மந்தாராவதி உயிர் பெற்று வராங்க. முன்பு இருந்ததை விட மிகவும் பொலிவான அழகோட, அதாவது நெருப்பால சுட்ட தங்கத்தை விட மினுமினு மினுக்குறாங்க மந்தாராவதி. மந்தாராவதி உயிர் பெற்று எழுந்ததும் 3 இளைஞர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா மந்தாராவதி உயிர் பெற்று வந்ததும் அந்த முதல் இளைஞர், அதாவது அந்த மயானத்திலேயே குடிசை போட்டு வாழ்ந்தார் இல்லையா, அந்த இளைஞரை பார்த்து, நீங்க மட்டும்தான் நான் அரூர்வமா இருக்கிறதுல இருந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னை விட்டு பிரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல முதல் இளைஞருக்கு ரெக்கையே முளைச்சிருச்சு. மந்தாராவதி என்னை முதன்முறையா ஏறெடுத்து பார்த்து என்ன பேசியிருக்கா அப்படின்ற ஒரு ஆவல்ல மந்தாராவதி கிட்ட போறாரு. அப்போ அந்த 3வது இளைஞர் மந்தாராவதியின் குறுக்குல நின்னு, மந்தாராவதிக்கு உயிர் கொடுத்தவன் நான் தான், அதனால மந்தாராவதி எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. உடனே 2வது இளைஞர் சொல்றாரு, நீ உயிர் கொடுத்தியா? காசி விஸ்வநாதர் கொடுத்தாரு. நான் போய் கங்கையில இவளோட சாம்பலை கரைச்சி அவளுக்கு மறுபிறவி கொடு, மறுபிறவிலையும் நான் தான் அவனோட கணவனா இருக்கணும்னு சொன்னேன், அதுதான் நிறைவேற்றி இருக்காருன்னு சொல்லி 3 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படியே இந்த கதையை சொல்லி முடிச்ச நம்ம வேதாளம் இந்த கதைக்கான முடிவை விக்ரமாதித்ய மகாராஜா கிட்ட கேட்டது. நீங்க சொல்லுங்க மகாராஜரே, மந்தாராவதி இப்ப யார திருமணம் பண்ணிக்கணும்?
முதல் இளைஞனையா, இரண்டாவது இளைஞனையா, மூன்றாவது இளைஞரையா? இப்படி சொன்னதும் விக்ரமாதித்யன் சிரிச்சுக்கிட்டே இந்த கதைக்கான முடிவு ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த துறவி, அதாவது அந்த துறவி மந்தாராவதிக்கு மறுபடியும் மந்திரம் சொல்லி உயிர் கொடுத்தார் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு உயிர் கொடுப்பவன் தந்தை ஸ்தானம் ஆவான். அதனால அந்த துறவி மந்தாராவதியோட தந்தை ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. மந்தாராவதியோட எரிஞ்ச சாம்பலையும் எலும்பையும் கொண்டு கங்கையில சேர்த்து கரைச்சிட்டு வேண்டி வந்தான் இல்லையா? அவன் மந்தாராவதிக்கு மகனாவான். ஈமை சடங்கு செஞ்சு முடிச்சதும் சாம்பலை யாரு நீர்ல கரைப்பா? மகன் தானே கரைப்பாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த இரண்டாவது இளைஞர் மந்தாராவதிக்கு மகனாவான். அந்த முதல் இளைஞர் இருந்தாரு பத்தியா, மந்தாராவதிய பிரிய முடியாம மந்தாராவதி அரூர்வமா, அதாவது உடல் இல்லாத உயிரா இருக்கும் பொழுதே அவனுடைய காதலை மந்தாராவதி உணர்ந்தா. அவன்தான், அதாவது ஒரு பெண்ணை பிரியாம அந்த மயானத்திலேயே அந்த பெண்ணுடைய சாம்பல் இருந்த இடத்து மேலேயே குடிசை கட்டிக்கிட்டு அவளோடவே அந்த சாம்பலோடவே வாழ்ந்தான். அவ்வளவு அன்பையும் காதலையும் பொழிஞ்சான் இல்லையா? மந்தாராவதி மனசுலையும் அவன் தான் நிறைஞ்சிருக்கான். அவன் தான் மந்தாராவதியை கட்டிக்கணும். அவனுக்கு கணவனாகிற, அதாவது மந்தாராவதிக்கு கணவனாகிற தகுதி முதல் இளைஞருக்கு தான் உண்டுன்னு சொல்றான். விக்ரமாதித்ய மகாராஜா அவர்களே, உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய நுணுக்கமான நுண்ணறிவையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இந்திரலோகத்துக்கு போய் ரம்பை ஊர்வசிக்கு போட்டி வச்சு சிங்காதானத்தை எடுத்துக்கிட்டு வந்த கதையிலிருந்து எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஆனா உங்க நுணுக்கமான ரொம்ப பதமான அறிவோட சேர்ந்து ஒரு அமைப்பான பண்பும் இருக்கு. அத இந்த கதையோட முடிவுல நீங்க சொல்லும் பொழுதுதான், இந்த முடிவும் நீதியையும் சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சது. உண்மையாவே உங்க தோல்ல நான் வர்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு மகாராசரேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து பறந்து போய் மறுபடியும் முருங்கை மரத்துல இருந்து தலைகீழா தொங்க ஆரம்பிச்சது நம்ம வேதாளம். விக்ரமாதித்ய மகாராஜாவும் தன்னுடைய விடாமுயற்சிய கைவிடாம 4வது முறையாவும் வேதாளத்தை இறக்கி கூட்டிட்டு வருவாரு. அப்ப வேதாளம் நமக்கு 4வது கதைய சொல்லும். அந்த கதையை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போவோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.